தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுக முன்னாள் அமைச்சர் அதிமுகவில் இணைந்தார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம். திமுக முன்னாள் அமைச்சர் அதிமுகவில் இணைந்தார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம். சமீப காலமாக அதிமுக கோட்டையை அசைத்து பார்த்து வருகிறது திமுக. அதிமுகவை சார்ந்த அன்வர் ராஜா உள்ளிட்டோர் திமுகவில் இணைந்துள்ளனர். இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக எடப்பாடி களத்தில் இறங்கியுள்ளார். திருவண்ணாமலையை சார்ந்த முன்னாள் அமைச்சர் திமுக முன்னாள் அமைச்சர் எஸ் கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் 50க்கும் அதிகமானவர்கள் திமுகவில் இணைந்துள்ளனர். திமுக முன்னாள் சேர்மன் காசி உள்ளிட்டோர் இதில் அடங்குவர். திமுக முன்னாள் அமைச்சர் அக்ரி எஸ் கிருஷ்ணமூர்த்தி அதிமுகவில் இணைந்தது தமிழ்நாடு முதலமைச்சருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. திருவண்ணாமலை அது அமைச்சர் வேலுவின் கோட்டையாகும். அமைச்சர் வேலுவின் கோட்டையை தகர்த்தெறியும் வண்ணமாக எடப்பாடி பழனிசாமி களமிறங்கியுள்ளார். தற்பொழுது திருவண்ணாமலையில் 50க்கும் மேற்பட்ட முக்கிய திமுக நிர்வாகிகள் அதிமுகவில் இணைந்து வருகின்றனர். திமுக கூடாரம் காலியாகி வருகிறது. ஏற்கனவே தமிழக வெற்றி கழகம் ஆரம்பித்ததால் திமுக இளைஞரணி மற்றும் மாணவரணி பிரமுகர்கள், மகளிரணி பிரமுகர்கள் தமிழக வெற்றி கழகம் பக்கம் சென்று விட்டனர். தற்பொழுது அமைச்சர் வேலுவின் செயல்பாடுகள் திருப்திகரமாக இல்லாததால் அவர் மேல் அதிருப்தி அடைந்து திமுக நிர்வாகிகள் பலர் அதிமுகவில் இணைந்து வருகிறார்கள். தற்பொழுது எடப்பாடி திமுக கோட்டையை தகர்க்க களமிறங்கியுள்ளார். திருவண்ணாமலை திமுக முக்கிய பிரமுகர்கள் தற்பொழுது அதிமுகவில் இணைந்துள்ளனர். தொடர்ந்து திருவண்ணாமலை திமுக தகர்த்தெறியும் வண்ணமாக, திருவண்ணாமலை திமுக கோட்டை என்பதை தகர்த்தெறியும் வண்ணமாக எடப்பாடி பழனிசாமி களமிறங்கியுள்ளார். திருவண்ணாமலையில் திமுக கூடாரம் காலியாகிறது. அமைச்சர் வேலுவின் கூடாரம் காலியாகின்றது என்றே சொல்லலாம்.